காய்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து லடாக் கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம ஃபெரோ பார்த்தீங்கன்னா பூஜை செட்டை போட்டு தரமாக நிற்கிறான். இங்கேருந்து ஆரம்பித்து ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம் நம்மளோட டெஸ்டினேஷன் லடாக்கு. ஸோ நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் ப்ரோவா நம்ம கூட வராருங்க. இந்த வாட்டி வந்து நம்ம ரமேஷ் ப்ரோ கூப்பிட்டோன்னா நம்ம கூப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்திருக்காரு. ஸோ நேராக இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்திங்கன்னா தெலுங்கானா போகிறோம், ஹைதராபாத். அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் அவங்க. ஸோ எப்படி போக போகிறோம், எவ்வளோ ஒரு கடுமையாக பார்த்திங்கன்னா இந்த ரைடு இருக்க போகுதுன்னு தெரில. லக்கேஜ் எல்லாம் பாருங்கள், இவ்வளோ லக்கேஜ் இருக்குது. எப்படி எடுத்துன்னு போகிறோன்றது தெரில. அப்படியே போக பார்த்திங்கன்னா விளாக்ன்றது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ ஃபைனலாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இங்கே நேராக இப்போ நம்ம ஹைதராபாத் தான் போகிறோம். காலையில் கிளைமேட்டு தரமாக இருக்குங்க. சரியான லக்கேஜ். எப்படி நாங்கள் இப்போ போக போகிறோன்றது தான் ஹைலைட்டாக இருக்க போகுது. 637 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மோசம். இன்னும் வந்து ரூம்ஸே அதெல்லாம் எதுவுமே புக் பண்ணலங்க. நம்ம அப்படியே போகிற வழியில் எங்கன்னா சாப்பிடும் போது அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற வேண்டியது தான். ஸோ ஃபெரோ பார்த்தீங்கன்னா தரமாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. இவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லடாக்கில் வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. நிற்க வச்சுருவாங்க, இவன் வச்சுருவான். ஸோ அதேமாதிரி உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் கொடுங்க கைஸ். நம்ம வந்து சொன்ன மாரியே லடாக் ரைட் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். விலாக் வந்து நான் முடிஞ்சாலும் எடிட் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதேமாரி வந்து என்னென்னா எனக்கு ஹிந்தி பார்த்திங்களா சுத்தமாக தெரியாதுங்க. ஸோ ஹிந்தி தெரியலனாலே எந்த அளவுலாம் நார்த்து சைடில் அந்த கஷ்டன்றது இருக்கும்ல. ஸோ அவ்வளோ பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கடந்து தரமாக வந்து போகலாங்க. ஸோ ரமேஷுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும், லைட்டாக பேச தெரியும். ஆனாலும் நம்மளுக்கும் கொஞ்சம் தெரியுங்க. கேபையா அந்தமாரிலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பேசுவேன். ஒரு ஸ்டேட்டை கவர் பண்ணிவிட்டு காதுங்களா டாப்பில் போய்ட்டு ஃபெரோவை நிப்பாட்டுறோங்க. ஓகேங்க. அப்படியே போய்ட்டு அவுட்டரில் போய்ட்டு நான் வந்து விலாக் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். பசங்க பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் அப்படியே பார்த்து பேசிட்டு இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். நம்ம லடாக் ரைடோட ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் போட போகிறோம். இதை பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். பெட்ரோல் வந்து போட்டாச்சுங்க. எவ்வளோக்கு போட்டிருக்கோம்னா 1021 ஃபுல் டேங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபெரோக்கு ஃபுல் டேங்க் அச்சாச்சு. ஹைதராபாத்தில் தான் போய் வண்டி நிற்க போகுது தெரிலங்க. ஏன்னா வந்து போன வாட்டி நம்ம லாஸ்ட்டு கொடைக்கானல் ரைடு போயிருந்தோம் பசங்க கூட. அப்போ போகும்போது என்ன ஆச்சுன்னா மைலேஜ் வந்து நல்லா அடி வாங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம செக் பண்ணி ஆகணும். இப்போ நோட் பண்ணி வச்சிட்ட கிலோமீட்டரு செக் பண்ணி ஆகணும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இப்போ நம்ம ஃபெரோ தரோம் அப்படின்றத. ரைடு இப்போ கிளம்புறதுக்கு இதுக்கு இங்கேயே செம்மையாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேண்ணா. என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் வண்டி மட்டுமே ரெடி ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு ப்ராப்ளத்துக்கும் போயிட்டு வந்துன்னு மாறி அவர் ப்ரோ ரொம்ப பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து எல்லாமே பக்காவாக பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு. ஒரு 80 மெயின்டைன் பண்ண வேண்டியது தாங்க. பொறுமையாக பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜாலியாக போக வேண்டியது தான் நம்ம இந்த ரைடு. எவ்வளோ அழகான இடம்லாம் அது பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு சொல்லிட்டு போகிறோம். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அடுத்த வாட்டி லடாக் கிளம்புறீங்கன்னா அதுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்க கைஸ். டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. இப்போ 51 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆந்திராவோட ஒரு பார்டர் பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிட்டோங்க. என்னென்னா கொஞ்சம் ஆந்திரா வரும், திருப்பி தமிழ்நாடு வரும், திருப்பி பார்த்திங்கன்னா ஆந்திரா வருது. ஸோ அதனால் வந்து இப்போது ஆந்திராவில் என்ட்ரி ஆகிட்டோம். வரகன்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹைதராபாத்துக்கு வந்து 576 கிலோமீட்டருங்க. கிளைமேட்டும் தரமாக இருக்குது. அப்படியே அச்சு கொளுத்துது வெயில் பார்த்திங்கன்னா. நாங்களும் வந்து அதுக்கேற்ற மாரி வெயிலில் நொந்து போயிட்டுருக்கோம். என்றைக்கு வந்து நம்ம லடாக் ரீச் ஆகுன்றது வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. மேப்பு ஆல்ரெடி போட்டிருப்பான்ல, அந்த வழியாக தாங்க போக போகிறேன். மணாலி ரூட் வந்து ஓப்பன் ஆகிருக்கோம். ஸோ மணாலி ரூட் வழியாக தான் போகலாம் அப்படின்ற பிளானு. நான் ஒரு பிளான் வச்சுட்டே இல்லை சுத்தமாக. எங்கெங்கே இந்த இடம்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஐடியா இல்லை. ஃபுல்லாக அந்த பக்கம் மழை தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போது. ரோடு பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுதுங்க.
நாங்கள் கூடூர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. ஹோட்டல் இருக்குது. பசிக்குதுங்க. நான் என்ன பண்ண போகிறோம், ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். கைஸ் கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கூடூரில் தாங்க இருக்கோம். ஸோ கூடூரில் வந்து இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஸோ ஓரளவு தான் ஆவரேஜாக தான் இந்த ஃபுட்டு. சரி ஓகே, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதுவும் நார்த்தன் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவில் என்ட்ரி ஆயாச்சு. இங்கே இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டைமு நம்ம ஃபெரோவை கூட்டிகிட்டு நம்ம நார்த்து சைடில் வந்து போகிறோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கியா பையா அதேமாரி தெலுங்கு தெரியாது. இதுக்கு மேலே போகுதுங்க. என்ன பிரச்சனை அவனுக்கு? ஏறி போ. நார்னாரு மவுண்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அவுட்ரு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஆந்திராவோட அந்த ஹைவே ரொம்ப நல்லா இருக்குது. ரோடும் சூப்பராக இருக்குது அதுக்கேற்ற மாரி. ஒரு சில இடத்துலலாம் ஆனால் இப்படி தாங்க இருக்கும் ரோடு. ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாலாம் இருக்கும். அதே நான் காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நம்ம போயிட்டு வந்தவங்க கிட்டலாம் நம்ம கேட்குறோம்ல, அவங்களாம் தான் சொன்னாங்க டிஎன் கம்மியாயிடுச்சு. அதிகமாக ஏபி வண்டி தான் அதிகமாக இருக்குங்க. 3600 கிலோமீட்ரு வண்டியிலே போகிறோம். ஐயோ நானும் வந்து நினச்சி கூட பார்க்கலங்க இப்படி வந்து ட்ராவல் பண்ணுவோம், இவ்வளோ ஆர்வத்தோடு இருப்போம் அப்படின்றதெல்லாம். ஏன்னா எனக்கு சுத்தத்துக்கு பேசிக்காக பிடிக்கும். அது எப்படி சுற்றுனாலும் எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வண்டியிலே ஒரு தடவை போகணுன்ற ஒரு ஆர்வம் வந்தால் தான் நம்ம பிளானே பண்ண முடியும். அந்தளவு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது கிரேஸு. ஸோ இங்கேருந்து லடாக்கில் நம்ம வண்டியில் தானே போகணும் அப்படின்றதுனால தான் இந்த பிளான்ஸ் வந்து இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு வந்து நம்ம போகிறோங்க. காய்ஸ் இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ரிவருங்க. ஆனால் ரிவரில் தண்ணி தான் இல்லை, ஃபுல்லாக மணலாக தாங்க இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிவரை வந்து கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த அழகு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பச்சை பசேல்னு ஃபுல்லாக பனைமரங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. இங்கேயும் பனைமரம் இருக்குல்ல, பரவாயில்ல. டாடா வரட்டா. ஃபுல்லாக ஏசி கோச்சுதாங்க அந்த வண்டி. நம்ம வந்து கிட்டத்தட்ட நெல்லூர் கிட்ட வந்தாச்சுங்க. கைஸ் நெல்லூர் சிட்டி வந்துட்டோங்க. இங்கேருந்து வந்து கரெக்டாக ஒரு 500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வருது. 10 மணி நேரம் போட்டிருக்குங்க. எப்படியோ நம்ம ரீச் ஆக ஆகிடும்னு நினைக்கிறேன். டைம் நல்லா 11 கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துலாம் 3 நாள் ஆகிடும். நெல்லூர் சிட்டி வெல்கம்ஸ் யூ. ஓகே, வந்து ஒரு பெரிய ரிவர் ஒன்று வருதுங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பாலாரோ அதுமாரி இது பெண்ணார் ரிவர்னு நினைக்கிறேன். அதான் நம்ம பாலாறில் எப்படி ஒரு பக்கம் மட்டும் ஓரம் தண்ணி போவோம், அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் தான் தண்ணி போகுது. மிச்சம்லாம் பார்த்திங்கன்னா அதே தாங்க ஆஸ் யூஷுவல். ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம்தான் போவோம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் கடல். ஸோ இப்படி தான் போவோம். இது ரொம்ப பெரிய ரிவருங்க. இன்னும் போகுது அது எங்கேயோ. எப்படியோ இது ஒரு 1 கிலோமீட்டர் வருமோ. ஸோ வெயில் தாங்க, வெயில் அடிக்குது, ரொம்ப பேடாக இருக்குது. ஆனால் எங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாமா பார்க்குறோம்.